ஐயனார் துணை சீரியல்ல இன்றைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம சோழனும் நிலாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க இல்லையா? அங்க இருக்கிற போலீஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா நிலாவுக்கும் சோழனுக்கும் சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க. இவங்க என்னடானா சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நைட்டு ரிசப்ஷன், காலையில கல்யாணம், பொண்ணை அனுப்பி வையுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலயும் அந்த சைக்கோ மாப்பிளை என்னடானா பாத்தீங்கன்னா நிலாவோட கையை பிடிச்சி வா போலாம் வா போலாம் கூட்டிக்கிட்டே இருக்கிறாப்ல. சோ பாக்குறதுக்கே சிரிப்பா தான் வருது. இந்த பக்கம் சோழன் இந்த விஷயத்தை தனக்கு சாதகமா யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அதாவது சோழன் தன்னோட வாயால நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லல. ஆனா போலீஸையே பாத்தீங்கன்னா அவங்க வாயால இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி விட்டுறாப்ல நம்ம சோழன். தன்னோட விஷயத்துல அவரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாப்ல. சோ இத வச்சு எப்படியாச்சும் இந்த சந்தர்ப்பத்திலேயே நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது திட்டம் போட்டது நல்லாவே தெரியுது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இன்ஸ்பெக்டர் ஃபைனலா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் தனியா கொடுக்கிறேன், நீங்க அந்த ரூம்ல உங்க பொண்ணு கூட போய் பேசுங்க, உங்க பொண்ணு உங்களோட வர்ற சம்மதிச்சதுன்னா நீங்க அழைச்சிக்கிட்டு போங்க, இல்லனா முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இந்த பக்கம் நிலாவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவங்க அப்பாவும் அண்ணனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம நிலா ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லணும், அது மட்டும் இல்ல நீங்க சோழனை எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அத அவங்க அப்பா ஏக்க மறுத்துறாங்க. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா விடாம உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சே தான் தீருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா போலீஸ் கிட்ட நான் இவரோட போனா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இவங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு உறுதி சொன்னா உறுதி கொடுத்தா நான் போறேன், இல்லைன்னா போக முடியாது அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. நடுப்புற வேறையா சோழனை இழுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால சோழன் மேல நம்ம நிலாவுக்கு கொஞ்சம் பரிதாபமும் வர ஆரம்பிக்குது. சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.